வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடை சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழரசின் சார்பாக தமிழர்களுக்கு உதவித்துறை தராங்க. அதை பற்றி அந்த ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க. இந்த வீடியோவில் அந்த ஸ்கீம் நேம் என்ன, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, இன்னும் மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் 1K வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாங்க அந்த ஸ்கீமோட நேம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீமோட நேம் என்னன்னா, அகவை முதிய தமிழர்களுக்கு திங்கள்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தான் அந்த ஸ்கீமோட நேம். இந்த ஸ்கீம் பற்றி தமிழக சார்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுக்கிறாங்க, செய்தி குறிப்பிட்டுக்கிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். 24/9/2024 அந்த நோட்டிஃபிகேஷன் தராங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அகவை முதிர்ந்த தமிழர்களுக்கு திங்கள்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டம் பற்றி சொல்லிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக சீரியலமை திறம் கொண்ட அன்னை தமிழுக்கு தொண்டாற்றி வரும் அகவை முதிர்ந்த தமிழுக்கு உதவித்தொகை திட்டம் செலுத்தி வருகிறது. முதுமை காலத்திலும் பொருள் வறுமை தமிழ் தொண்டாட்ட பெருமக்களை தக்கா வண்ணம் திங்கள் தோறும் மாதந்தோறும் 3500 தராங்களாம். ப்ளஸ் 500 மருத்துவப்படி, அதாவது 4000 உதவித்தொகை தராங்க. தமிழுக்கு வாழ்நாளை ஈர்த்து வரும் பெருமக்களுக்கு இந்த உதவித்தொகையை அவர்கள் வாழுங்காலங்களும் தமிழ் திருப்பணியில் தொய்வின்றி ஈடுபடும் வகையில் வழங்கப்பட்டு வருகிறது. தகைமேல் தகையாக அகவை முதிர்ந்த தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணச்செலவும், அதாவது அரசு பேருந்துகளிலையும் கட்டணமில்லா பயணம் செஞ்சுக்கலாமா. அவங்க இறந்த பின்னாரும் அவங்க மரபுரினருக்கு உதவித்தொகை கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கம்மியாக தருவாங்க. 2500 ப்ளஸ் மட்டும் 500 3000 கிடைக்கும். அடுத்தது தமிழாய்ந்த தமிழர்களின் தமிழரசு தமிழ் தொண்டர்களின் காக்கும் இப்பணியில் இது வரைக்கும் இதில் 1334 பேர் பயன்படுத்திக்கிறாங்க. இதுக்கு இன்னும் விண்ணப்பம் இப்போ வரவேற்கிறாங்க. 2025 ஆண்டுக்கான விண்ணப்பங்களை வரவேற்கப்படும் சொல்லிக்கிறாங்க. இது ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. இதில் மகளிர் உரிமை தொகை, சமூக பாதுகாப்பு தொகை போன்ற தமிழ்நாடு அரசின் வேறு திட்டங்களில் வாயிலாக உதவித்தொகை அல்லது ஓய்வூதியம் பெறும் பயனாளிக்கு திட்டம் விண்ணப்பிக்க இயலாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சம் கண்டிஷன் விண்ணப்ப தகுதிகள் 1/1/2024 அவங்க வயசு 58 வயசு ஆயிருக்கணும். 58 வயசுக்குள்ள இருந்தால் அவங்க எலிஜிபிள் இல்லை. 58 வயசுக்கு மேலே இருந்தால் தான் எலிஜிபிள். ரெண்டாவது கண்டிஷன் அவங்க 72,000, அதாவது ஆண்டு வருமானம் 72,000 இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் அவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை. வட்டாட்சியர் அலுவலகத்தில் இணைக்கப்பட்ட வருமான சான்றிதழ் வேணுங்கிறாங்க. மூணாவது கண்டிஷன் தமிழ் பணி ஆற்றியதற்கான விவர குறிப்பு வேணுங்கிறாங்க. அடுத்தது தமிழ் பணி ஆற்றிய வருவதற்கான பரிந்துரை சான்று 2 தமிழர்களிலிருந்து வேணுங்க சொல்லிக்கிறாங்க. 5 ஆதார் அட்டை. அடுத்து அவங்களோட ரேஷன் கார்டு. அடுத்தது மரபுரியினர், கணவர் மனைவி இருப்பினா அவரது ஆதார் அட்டை. அவங்க கணவன் மனைவி இருந்தால் அவங்களோட ஆதார் அட்டை கேட்குறாங்க, கணவன் அல்லது மனைவி. அடுத்தது அகவை முதிர்ந்த தமிழர்கள் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை விண்ணப்ப படிவங்கள் எங்கே பெற்றுக்கலாம்னா, மண்டல அல்லது மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை அல்லது உதவி இயக்குனர் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைன்லேயே டெவலப் பண்ணிக்கலாம். எந்த வெப்சைட்னா www.tamilvalchithurai.tn.government. இந்த இதில் வெப்சைட்டில் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அகவை முதிர்ந்த தமிழர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு முன்னர் கூறியது போல் ஆல்ரெடி சொன்னது போல 4000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க. பூர்த்தி செய்யப்பட்ட அந்த எங்கே சப்மிட் பண்ணணும்னா, அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் மண்டல அல்லது மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் அல்லது மாவட்ட தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குநர்கள் அலுவலகங்களில் கொடுக்கணுமா. காஞ்சிபுரத்தில் எங்கே கொடுக்கணும்னா, வட்டாட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் அலுவலகம். அடுத்தது மதுரையில் எங்கே கொடுன்னு சொல்லிக்கிறாங்கன்னா, உலக தமிழ் வளங்களில் இயங்கி வரும் தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் அலுவலகத்திலும் சப்மிட் பண்ணலாமா ஃபார்ம். அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலகங்களில் வழியாக அல்லாது நேரடியாக தமிழ் வளர்ச்சி இயக்குனர் டைரக்டா விண்ணப்பம் தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை மூலமா இல்லாத டைரக்டா ஃபார்ம் வந்தா, தமிழ் வளர்ச்சித்துறைக்கு ஃபார்ம் வந்தா அதை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தமிழ் வளர்ச்சி இயக்கம் இல்லை அங்கே டைரக்டா அனுப்பிடலாமா. இதுக்கு லாஸ்ட் டேட் விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் 31/10/2024 சொல்லிக்கிறாங்க. ஃபார்ம் நம்ம வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வெப்சைட்டில் டிஸ்கிரிப்ஷன் தராங்க, கிளிக் பண்ணி டேரெக்டாக போய் அங்கே ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து 1 1K வேணும்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.